காதோடுதான் நான் பாடுவேன். ஏய் பவி, என்ன பண்ற? ஐயோ, யாருக்கு ஃபோன் பண்ண? ஹலோ 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 மடி மீதுதான். ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல யாருக்காவது ஃபோன் பண்ணியா? ஐயோ, உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏன் நீ இப்படி செய்யற பவி? அச்சோ, என் செல்லக்குட்டி அத்தை, உட்காருங்க. ஐயோ அத்தை, என்ன? கவலைப்படாதீங்க அத்தை. என் புருஷனுக்கு தான் நான் கால் பண்ணேன், என் டார்லிங் சந்தோஷ்க்கு. என்னது? குட்டி கிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? பேசல அத்தை, பாடுன. என் பாட்டுல மெய் மறந்து அப்படியே வாயடைச்சு போயிட்டான். வாயடிச்சு போயிட்டானா? உன் குரல் கேட்டதும் கட் பண்ணிட்டான். என்னது? கட் பண்ணிட்டானா? அவன் இப்போ எங்க இருக்கான்? எங்க இருந்தாலும் இப்ப அவன் எங்க வரணும்? சரி 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 சரி, என் போனே அவன் கட் பண்ணிட்டானா? ஐயோ, கத்தாத. டேய் சந்தோஷ், நான் யாரு? நான் பொண்டாட்டிடா. என் போனே நீ கட் பண்ணுவியா? எப்படி கட் பண்ணலாம் சொல்லடா, எப்படி கட் பண்ணலாம்? அத்தை, நான் எவ்வளவு அழகா பாடுன தெரியுமா? இருங்க, இப்ப கேளுங்க. வேணாம் கேளுங்க. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன். போதும், நல்லா இருக்கா? போதும் போதும் போதும். இப்படிலாம் நீ பாடுனா குட்டி மட்டும் இல்ல, நானே கட் பண்ணிடுவேன். நான் அவ்வளோ கேவலமா பாடுனா? இல்ல, அப்படி இல்ல பவி. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளி விழா படத்துல வந்த பாட்டு இது. அப்படியா அத்தை? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா? அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு வாட்டி பாடுறீங்களா? எனக்கு பிடிக்கும்னு தானே சொன்னேன், நான் பாடுவேன்னு சொல்லலையே. அதெல்லாம் முடியாது. எனக்கு நீங்க இந்த பாட்டை பாடிதான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க பாடிதான் ஆகணும். ஐயோ, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது பவி. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி பாடுங்க அத்தை. பவி, இன்னொரு நாள் பாடுறேனே. அத்தை அத்தை, இன்னைக்கே நீங்க பாடணும், இப்பவே நீங்க பாடணும். இல்ல, அது எனக்காக ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் அத்தை. ப்ளீஸ் பவி, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் 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 ப்ளீஸ், செல்ல அத்தல்ல, ஒரே ஒரு வாட்டி. சரி 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 சரி, நான் பாடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண் மூடுவேன். காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன்மடி மீதுதான் கண் மூடுவேன். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். வளர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அது கூட நீ சொல்லித்தான். உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, உனக்கேற்ற துணையாக என்னை மாற்றவா, குலவிளக்காக நான் வாழ வழி காட்டவா. வாவ் வாவ் வாவ், சூப்பர் அத்தை.
எக்ஸலென்ட், செம்ம, கலக்கிட்டீங்க, வேற லெவல். லவ் யூ அத்தை, லவ் யூ சோ மச். என்னமா பாடுறீங்க அத்தை நீங்க? சரி என் செல்லம், உங்க வாய்ஸ கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு அத்தை. பவி, நான் நிஜமா நல்லா பாடினேனா? அத்தா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நிஜமா சொல்றேன், செம்மையா இருந்துச்சு. என்ன வாய்ஸ், என்ன ராகம், என்ன ஒரு ஃபீல். அத்தா, உங்களுக்குள்ள எவ்வளோ டேலண்ட் இருக்கு. இதெல்லாம் இத்தனை வருஷமா இந்த 4 செவத்துக்குள்ளே போட்டு புதைச்சிட்டீங்களே அத்தா. பவி, சரி சரி விடு, எது நடக்கணுமோ அதுதானே நடக்கும். சரி, நீ படுத்து தூங்கு. உனக்கு டயர்டா இருக்குல்ல என் செல்லம்ல? ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு இவ்ளோ பிடிக்குது. எங்க அம்மா கூட என்ன இப்படி பாத்துக்கிட்டது இல்ல அத்தை. ஏன்னா நீ என்னோட மருமக. இந்த வீட்டுக்கு நிறைய கனவுகளோட வாழ வந்தவ. உன்னை நான் தானே பாத்துக்கணும். அத்தை, நான் ஒன்னு சொல்லவா? நான் உளறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்பதான் எனக்கு கூச்சமே இல்லாம மனசு விட்டு பேசணும்னு தோணுது. நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு வீட்டு வேலை கூட தெரியாது. இதே வேற யாராவது இருந்தா இதே காரணம் காட்டி அவங்கள அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுருப்பாங்கல்ல. ஆனா நீங்க உங்க பிள்ளைக்கு என்ன மாதிரி எல்லாம் பணிவிடலாம் செஞ்சீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்கிட்டீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு சுடு தண்ணி கூட போட தெரியாது அத்தை. ஆனா நீங்க மாமியாரா, ஒரு தாயா, முதல்ல எனக்கு டீ போட கத்து கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சமைக்கவும் கத்து கொடுத்துட்டீங்க. இப்போ நான் எல்லா டிஷ்ஷையும் நல்லா சமைக்கிறேன்னா அதுக்கு நீங்க தானே அத்தை காரணம். அத்தை, பொண்ணுங்களும் ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி தான். ஸ்கூல் பிள்ளைங்க பாதி நாள் வீட்ல, பாதி நாள் ஸ்கூல்ல இருப்பாங்க. பிள்ளைங்க வளர்ச்சி பெத்தவங்க கையில மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் கையிலயும் இருக்கு. அதே மாதிரி தான் பொண்ணுங்களும். பாதி நாள் பிறந்த வீடு, மீதி இருக்கிற நாள் புகுந்த வீடு. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி 2 இடமும் ஒழுங்கா அமைஞ்சிடுச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை சொர்க்கம்தான். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரியல, அந்த மாதிரியான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. என்னது பவி, இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம படுத்து தூங்கு பவி. இல்ல அத்தை, இத நான் வெறும் வாய் வார்த்தையா மட்டும் சொல்லல. அடி மனசுல இருந்து சொல்றேன் அத்தை. எத்தனை பேருக்கு உங்களை மாதிரி மாமியார் கிடைப்பாங்க நீங்களே சொல்லுங்க. சொந்த பந்தம், உறவுக்காரங்களை, அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு புருஷன் வீட்டை மட்டும் நம்பி வர எத்தனை பொண்ணுங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைப்பாங்க அத்தை. எனக்கு கிடைச்ச உங்களை மாதிரி அன்பான பாசமான மாமியார் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அத்தை. ஆம்பளைங்களுக்கு ஒரு வீடுதான், அவங்க பிறந்து வளர்ந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா பொம்பளைங்க அப்படி இல்லையா அத்தை? பிறந்த இடத்த விட்டு திடீர்னு ஒரு புது இடத்துக்கு தன்னை தயார் பண்ணிட்டு வாழறாங்க பாருங்க. தட்ஸ் விமன். நீங்களும் இந்த வீட்டுக்கு வரும்போது மருமக தானே அத்தை? ஆனா நீங்க பாவம் அத்தை,
எனக்கு கிடைச்ச மாதிரி இந்த அளவுக்கு ஒரு அன்பான மாமியார் உங்களுக்கு கிடைக்கல பாருங்க. பொண்ணும் பூமாதேவியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அத்தை. அதே மாதிரிதான் நீங்களும். இந்த நிலம் எவ்வளவு வெட்டினாலும் வெட்டினவங்களையும் சேர்த்து தாங்கும். அந்த மாதிரிதான் நீங்க. உங்களை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் உங்களோட ஒரே பதில் அன்பு மட்டும்தான். லவ் லவ் ஒன்லி லவ். சொல்லாத்த எனக்கு என் செல்லம் உம்மா, தங்க குட்டி, உணர்ச்சி வசப்படாத. அத்தை, இந்த ஓல்டு மேன் உங்களை இப்பவே இப்படி பாடுபடுத்துது. உங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல எப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. இல்ல 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 தெரியும், நீங்க இப்படிதான் சொல்வீங்க. இந்த மாதிரி விஷயத்துலதான் அத்தை நீங்க கிரேட். உங்களை அடைச்சு வச்ச மாதிரி, உங்களை அடிமைப்படுத்தின மாதிரி நீங்க உங்க மருமக கிட்ட நடந்துக்கல பாருங்க. நீங்க உண்மையிலேயே கிரேட் அத்தை. நீங்க எனக்கு அத்தை இல்ல, அம்மா, ஃப்ரெண்டு, அதுக்கும் மேல பேரே இல்லாத புனிதமான ஒரு உறவு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்க தான். நான் உனக்கு அம்மா இல்ல பவி, நீதான் எனக்கு அம்மா. இந்த வீடுதான் உலகம்னு இருந்த என்ன என்னோட விரல பிடிச்சி வெளியில கூட்டிட்டு வந்து ஒரு புது உலகத்தை காட்டினது நீதான். வெறும் சமைச்சு போட்டுக்கிட்டு, துணியை துவைச்சுக்கிட்டு, 10 பாத்திரம் தேய்ச்சி கழுவிக்கிட்டு ஒரு ஜடம் மாதிரி இருந்த என்ன மனுஷி ஆக்குனது நீதானே. மத்தவங்கள சார்ந்தே வாழ்ந்துட்டு இருந்த என்ன சுயமா வாழ முடியும் அத்தை அப்படின்னு சொன்னவ நீதானே. நீ மட்டும் இல்லைன்னா எனக்குள்ள இவ்ளோ திறமைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். என்ன பட்ட தீட்டினவர் நீ. குடத்துல இட்ட விளக்கா இருந்த என்ன கோபுர கலசமா ஒசரத்துல தூக்கி வச்சவன் நீ. என்னை பொறுத்த வரைக்கும் நீதான் எனக்கு ஆசான். உன்னாலதான் நான் இன்னைக்கு சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் உனக்கு என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் பவி. அழாதீங்க அத்தை. அத்தை, நான் உங்க மடியில படுத்துக்கட்டுமா? நீ எனக்கு குழந்தை மாதிரி பவி. வா வா என் செல்ல குட்டி, வா படு. தூங்கு. ஹாய். என்ன சந்தோஷ், இன்னும் ஒர்க் முடியலையா? பயங்கர சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இல்ல ஆதிரா, இந்த மாசத்தோட டார்கெட் இன்னும் முடியல. அதான் இப்பவே கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன்னா அப்புறம் ப்ரெஷர் இருக்காது. அதான். ஓகே ஓகே, லாஸ்ட் இயர் சார் தானே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் வாங்குனீங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வாங்க வேண்டாமா? அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆதிரா, உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா?
எனக்கு இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்கணும், இந்த பேர் வாங்கணும் அப்படியான எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. நம்ம எம்டி பேசுற பேச்ச காதுல வாங்க முடியாது. அதுவும் நம்மளை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவாரு தெரியுமா? அதுவும் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க முன்னாடி. என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களா? நான் அந்த அளவுக்குலாம் அழகு கிடையாது. சும்மா ஃப்ரெண்ட்ன்றதுனால அப்படி பொய் சொல்லாத. சும்மா சொன்னேன் ஆதிரா, லீவ் இட். அது ஒண்ணும் இல்ல, நம்ம எம்டியோட பேச்ச தாங்க முடியாது. அதனாலதான் இந்த ப்ராஜெக்டை ஏர்லியா முடிக்கிறேன். புரியுதா? அதுதான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் சீக்ரெட். குட் சீக்ரெட். இது எப்படி இருக்கு தெரியுமா? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, காக்கா உட்கார பனம் பழம் விழுந்ததுன்னு. அந்த மாதிரி இருக்கு. வாவ், உன்னோட மதர் டங் தமிழ்னு தெரியும், ஆனா நீ இந்த பழமொழி எல்லாம் பேசுவன்னு இப்பதானே தெரியுது. சரி, உன்னோட ஒர்க் எல்லாம் நீ முடிச்சிட்டல்ல? இல்லையே, இன்னும் டைம் இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிர வேண்டியதா. நம்ம எப்படி தானே சொல்லிக்கலாம். உனக்கு என்னமா, நீ பொண்ணு, நீ எப்ப வேணாலும் ப்ராஜெக்ட முடிக்கலாம். ஆனா எம்டி உன்னால ஒண்ணுமே கேட்க போறதில்ல. பாரு சந்தோஷ், நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். உன்னோட போன் டிஸ்ப்ளே ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் 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 ஆதிரா. ஹே, தேங்க் யூ. ஆமா, எவ்வளவு ஆச்சு? சந்தோஷ், அந்த தேங்க்ஸையும் கேஷையும் உன் பாக்கெட் குள்ளே வச்சுக்கோ. இந்த மொபைல் டிஸ்ப்ளே என்னால தானே போச்சு, அதனால தான் நானே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே, 1 மினிட் ஆதிரா. ஹலோ. யா, ஐ அம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். தேங்க் யூ. கார் சர்வீஸ் விட்டுருந்தேன், அங்க இருந்து ஃபோன் பண்ணி ஃபீட்பேக் கேக்குறாங்க. சந்தோஷ், உன்னோட போன் என்கிட்ட இருக்கும்போது உனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்படியா? யார் பேசுனது? அட்டெண்ட் பண்ணியா? அட்டெண்ட் பண்ணேன், ஹலோ சொன்னேன். ஆனா டிஸ்ப்ளே போயிடுச்சுல, அதான் யாருனே தெரியல. ஓ. ஆனா ஏதோ ஒரு பழைய பாட்டை பாடிட்டே இருந்தாங்க. நான் திரும்ப திரும்ப ஹலோ சொன்னேன், அவங்க பாடுறத நிறுத்தவே இல்ல. அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு. அதிரா, அது ரெக்கார்ட் வாய்ஸ். கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வந்திருக்கும், அதான் திரும்ப திரும்ப அவங்க பாடிட்டு இருக்காங்க. சிரிக்காத சந்தோஷ், கஸ்டமர் கேர்னா எனக்கு தெரியாதா? இது யாரோ கால் பண்ணி பாடின மாதிரியே இருந்துச்சு. ஹே, அது வேற ஒண்ணும் இல்ல ஆதிரா, போன் ஃபால்ட்டா இருந்துச்சுல, அதான் உனக்கு அப்படி கேட்டிருக்கும். அப்படியா? சரி, நீ சொன்னா சரியாதான் இருக்கும். அப்புறம் சந்தோஷ், ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஓ, அப்படியா? யார் அந்த விஐபி? இப்பவே தெரிஞ்சுக்கலாமா? அதான் நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன கேள்வி? நாளைக்கு நம்ம வழக்கமா மீட் பண்ற காஃபி ஷாப்க்கு வா. அங்க நாம அந்த விஐபியை மீட் பண்ணலாம், ஓகேவா? அதுவரை உன்கிட்ட இருந்து விடை பெறுவது ஆதிரா. எங்க விடை பெற போகுது? நான் தானே உன்னை டிராப் பண்ணணும். உட்கார், போகலாம். ஹலோ பெஸ்ட் பெர்ஃபார்மர், நீங்க வர லேட் ஆகும், நான் கேப்லயே போய்க்கிறேன். ஓகே ஆதிரா, அப்பனா நாளைக்கு நம்ம காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம். ஓகே, see you. ஓகே, டேக் கேர், see you. யாரா இருக்கும் இந்த விஐபி? அப்பா காஃபி. நேத்து மாமியாரும் மருமகளும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி காப்பி கொடுக்குற. அப்பா, பவி நேத்து தெரியாம பண்ணிட்டா. சூப்பர் மார்க்கெட்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னா, நான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டனா? அவ தப்பே பண்ணாலும் கூட நீ இல்லன்னு தானே சொல்லுவ. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரு, இந்த காப்பியை நிம்மதியா குடிக்கணுமா வேண்டாமா?
ஐயோ தாத்தா, குட் மார்னிங். வீட்டுக்கு வந்த மருமகளா நீ? எந்திரிச்சு வர நேரத்தை பாரு. தேங்க்ஸ் அத்தை. நானே காஃபி கேட்கணும்னு நினைச்சேன். அத்தா அத்தா, என்னாச்சு அத்தை? காலையில தாத்தாவும் என்னமோ கோச்சிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு, நீங்களும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு தலைவலி ரொம்ப ஓவரா இருக்கு அத்தை. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையா? உனக்கு எப்படி தெரியும்? நீதான் ஃபுல் பாட்டில் அப்படியே குடிச்சிட்டியே. அத்தை, எனக்கு அந்த பாட்டில்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்ச வரைக்கும் தான் ஞாபகமே இருக்கு. அதுக்கு மேல எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே ஞாபகமே இல்ல அத்தை. அந்த ஆள் அப்படி என்னதான் அதுல கலந்து வச்சிருந்தானோ தெரியல. அவன் குடிக்கிறதுக்கு ஏதோ வெள்ளை சரக்க கலந்து வச்சிருக்கான். சரக்கா? ஆமா. அத நீ குடிச்சிட்டு நேத்து படுத்தின பாடு இருக்குதே. அத்தை, ரொம்ப சாரி அத்தை. எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துல வேற இல்ல. என் மேல நிஜமாவே கோவமா அத்தை? நான் ஏதாவது பண்ணிருந்தா ஐம் வெரி சாரி அத்தை. ஆமா, உன் மேல எனக்கு பயங்கர கோவம். நேத்து நீ என்னெல்லாம் பண்ண தெரியுமா? சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண நீ. என்னத்த சொல்றீங்க? நானும் யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்னத்த பண்ண கொஞ்சம் சொல்லுங்களேன். கேக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுல்ல அத்தை? நீங்க இப்படிலாம் கேக்குறதே எனக்கு பக்குன்னு இருக்கு. ஓ, இப்போ உனக்கு எப்படி பக்குன்னு பயமா இருக்குதோ அதே மாதிரி நேத்தெல்லாம் நான் இப்படிதான் பயந்துட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல 3 பசங்க கிட்ட நீ எப்படி சண்டைக்கு போனேன்னு தெரியுமா? அவங்க ஒன்ன பார்த்துட்டு பயந்து ஓடியே போயிட்டாங்க. சண்டைக்கு? நானா ரோட்ல சண்டை போட்டனா? அப்புறம் ரோட்ல மட்டுமா, ஆட்டோலயும் தான். ஏதோ ஒரு ஆட்டோவை பிடிச்சு எப்படியாவது உன்னை இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு பார்த்தா அந்த ஆட்டோக்காரனோட முடிய பிடிச்சு அப்படியே அவனை இழுத்து 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 ஆட்டி 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 ஆட்டோவே கவுந்திருக்கும். அது மட்டுமா நீ பண்ண? செக்கிங் பண்றதுக்கு அந்த டிராபிக் போலீஸ் வந்தாங்க, அவங்களையும் நீ விட்டு வைக்கல. போலீஸ்ட பிரச்சனை பண்ணனா? ஆமா, அவங்க உன்னோட இம்சை தாங்காம எப்படியாவது இந்த பொண்ணை கூட்டிட்டு போமா அப்படின்னு சொல்லி கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரகலை பண்ணிட்ட. எப்படியோ எல்லாத்தையுமே சமாளிச்சு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். பாவம் அத்தை, நீங்க எப்படி அத்தை தனியா சமாளிச்சீங்க? உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன் நானு. ஐயோ சாரி அத்தை. என்ன அதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டியா? அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்ட் 2 ஆரம்பிச்சிட்ட. ஆமா அத்தை. அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? பார்ட் 2வா? பார்ட் 2 கேட்கணும்னு ஆசையா இருக்கா? உட்காரு உட்காரு சொல்றேன். சிட் டவுன், உட்காரு. அத்தை, அதான் என்ன வீட்டுக்கு சேஃபா கூட்டு வந்து படுக்க வச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி? ஆமா ஆமா ஆமா, ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு வரதுக்குள்ள நீ காணோம். எங்க ஓடி போன தெரியுமா? பிரதிபா வீட்டுக்கு போயிட்ட. பிரதிபா வீட்டுக்கா? ஆமா, பின்ன அங்க போய் பிரதிபா வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சிருக்க.
அவ கழுத்துல கத்தி வச்சிருக்க. அவ மாமியார் மாமனாருக்கு சாப்பாடெல்லாம் அவளையே பரிமாற வச்சிருக்க. அவளை உண்டு இல்லன்னு பண்ணிட்ட. ஐயோ அத்தை, என்னென்னமோ பண்ணிட்டேன் போல இருக்கே. நான் உன்னை தேடி பிரதிபா வீட்டுக்கு போய் பார்த்தா அவ உன் மேல செம்ம கோவத்துல இருந்தா. உனக்கு பதிலா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன். என்னத்த யோசிக்கிறீங்க? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நீ என்ன கூட விட்டு வைக்கல. அத்தை, உங்களை என்ன பண்ண? நீ நேரா ஹரி சார் வீட்டுக்கு போய் அவரை ஹரிமாமான்னு தேவையில்லாம பேசின. நான் அங்க வந்ததும் என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசி ஐயோ போ. ஐயோ அத்தை, சாரி அத்தை. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே அவர் முன்னாடி கொட்டி தீத்துட்ட. அத்தை, நான் இவ்ளோ பண்ணிருக்கேன், என் மேல உங்களுக்கு கோவமே வரலையா? நீ சுயநினைவோட இதெல்லாம் பண்ணிருந்தா நான் உன்கிட்ட பேசி இருக்கவே மாட்டேன். பாவம் நீ என்ன பண்ணுவ? பவி, அந்த கர்மத்தை இந்த ஆம்பளைங்க எப்படிதான் குடிக்கிறாங்களோ தெரியல. இப்படி எல்லாமா பண்ண? சரி, தாத்தா நான் வரும்போது என்னென்னமோ சொல்லி திட்டினார் அத்தை. அவரை நான் ஏதாவது பண்ணிட்டேனா? வெளியில இருக்கிறவங்களையே நீ விட்டு வைக்கல, வீட்ல இருக்கிறவங்கள நீ சும்மா விடுவியா? தாத்தாவ நீ செம்ம வழி பண்ணிட்ட. என்ன பண்ண? அவர் மாதிரியே நீ அவரை கலாட்டா பண்ணி அவர் குரல்லையே அவர் எதிர்க்க மிமிக்ரி பண்ணி பேசிட்ட. இப்போ உன் மேலயும் என் மேலயும் அவர் செம்ம கோவத்துல இருக்காரு. ஐயோ, எவ்ளோ கலாட்டா பண்ணி வச்சிருக்கேன், எப்படியெல்லாம் பேசின. இவ்ளோ கலாட்டா பண்ணிட்டு எப்படி அத்த நான் அவங்க முகத்துல எல்லாம் முழிப்பேன்? ஐயோ, ஏன் பவி இப்படி எல்லாம் பண்ண? சரி சரி விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப நம்மளால எதையுமே மாத்த முடியாதுல்ல. இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல அத்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. களவு அழக கெடுத்துரும்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? நீ மட்டும் அந்த பாட்டில திருடாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? விளையாட்டு எப்படி வினையாயிடுச்சு தெரியுமா? பாத்தியா? ஆமா அத்த, நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, நான் தான் கேக்கல. அப்பவே கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். சரி சரி, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம போய் குளிச்சிட்டு வா. போ போ, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். எதுவுமே நைட்ல இருந்து சாப்பிடல என் செல்ல குட்டி. போ போ. இல்ல அத்த, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, கெட்டது நினைச்சிட்டே இருக்க கூடாது, அத உடனே மறந்துடணும். போய் ரெடி ஆயிட்டு வா. இந்தா, காஃபியே குடிக்கல, காஃபி குடிச்சிட்டு போ. போ போ, போய் குளிச்சிட்டு வா, சீக்கிரமா போ. என்ன தம்பி இப்படி பாதியில இறக்கி விட்டுட்டு போனா நான் எங்க போறது, எப்படி போறது? நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் விடுறேன்னு தானே கார் எடுத்து வந்தீங்க. இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சார், நான் சொன்னேன்னா அதை மறக்கல. ரோடு இருக்கிற கண்டிஷன்ல அந்த ஏரியாவுக்கு வண்டி வராது சார். நீங்க வேற காரை பிடிச்சு போங்க. உன் வண்டியே வராதுன்னா வேற எந்த வண்டி வரும்னு சொல்லு. நான் வெளியூர்ல இருந்து வரேன், இது எந்த ஏரியான்னு கூட எனக்கு தெரியாது. என்னால எப்படி போக முடியும் தம்பி? என்ன சார் நீங்க இந்த காலத்துல போய் இப்படி இருக்கீங்க? ஆட்டோ ஏறிக்கோங்க. அவங்கிட்ட எங்க போகணும் எப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா அவன் கொண்டு போய் விட போறான். என்ன விட்டுருங்க. ஏம்பா, அவர் தான் ஊருக்கு புதுசுன்னு சொல்றாருல, கொண்டு போய் தான் விட. வாடகை கடை தானே ஓட்டுற. ஆமாயா, வண்டி நீ தானே வாங்கி கொடுத்த. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ. அடிச்ச மழையில ரோடெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குது. வண்டி தண்ணியில மாட்டி சைலன்சருக்குள்ள தண்ணி போய் வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்க அப்பனா வந்து தள்ளி விடுவான். வந்துட்ட வாய் எடுத்துட்டு வக்காலத்து வாங்கறதுக்கு போயா. ஆமா, போற வண்டியில வண்டியா தெரியல, இவன் மட்டும் தான் அதிசயமா வண்டி வச்சிருக்கான். தம்பி,
எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்ன இடத்துல போய் நீ என்ன இறக்கி விட்டுரு. அப்படிலாம் விட முடியாது சார். இந்த பாரு, வேற வண்டிலாம் பிடிச்சு போக முடியாது. அந்த வண்டிக்கு திரும்பவும் பணம் கொடுக்க முடியாது. என்ன நானும் பொறுமையா இருக்கிறேன், என் பொறுமையா சோதிக்கிறியா? தம்பி, மரியாதை குறையுது. நீங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ற வேலையை செய்றீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இந்த பாருங்க, என்கிட்ட இந்த காரை புக் பண்ண ப்ரூஃப் இருக்கு. என்ன கார்ல ஏத்தி இவ்வளவு நேரம் என்ன டிராப் பண்ணாம இருக்கீங்க. உங்களை நான் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு இனிமே ஆர்டர் கிடைக்காது. பாக்குறீங்களா?